வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் தலைப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம். ஈஸ்டர் ஆணைக்குழு அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. கொரோனா கொத்தணியில் நேற்று மேலும் 864 பேர் இணைப்பு. சுபீட்சத்தை பாதுகாத்து சுதந்திரத்தை பேரபிமானத்துடன் கொண்டாட சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. தலவத்துக்குட பொத்தான் போதைப் பொருளுடன் கைது. ஆங் சான் சூகி மீண்டும் ராணுவத்தினரால் கைது. மியன்மார் ராணுவ வசம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை இன்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதி ஜனக் டி சில்வா உள்ளிட்ட ஆணைக்குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து அறிக்கையை ஜனாதிபதியிடம் ஒப்படைத்தனர். கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்வதற்காக 5 அடங்கிய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு 2019 செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அமைக்கப்பட்டது. சுமார் 1.5 வருட காலப்பகுதியில் 450 பேரிடம் இந்த ஆணைக்குழு சாட்சி பதிவுகளை மேற்கொண்டுள்ளது. இதன் நடவடிக்கைகள் கடந்த 27ஆம் தேதி நிறைவடைந்தன. விசாரணையின் இறுதி அறிக்கை 1000 பக்கங்களை கொண்டதாக தயாரிக்கப்பட்டுள்ளது. ஏனைய விசாரணை அறிக்கைகளை இணைத்து மொத்தமாக 1,00,000 பக்கங்களை கொண்டதாக இந்த அறிக்கை அமைவதாக ஆணைக்குழுவின் செயலாளர் புவனஹேர தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்றைய தினம் 864 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். கடந்த 4 தினங்களாக நாளாந்தம் 800க்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். இதேவேளை AstraZeneca தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் 4வது நாளாகவும் இன்று இடம்பெறுகின்றன. நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 864 கொரோனா வைரஸ் தொற்றாளர்களில் 27 பேர் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த இலங்கையர்கள் ஆவர். 22 மாவட்டங்களில் நேற்றைய தினம் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதோடு கொழும்பில் அதிகளவாக 362 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பகாவில் 88 பேரும், கண்டியில் 81 பேரும், களுத்துறையில் 66 பேரும், ரத்னபுரியில் 45 பேரும், மாத்தளையில் 33 பேரும், நுவரெலியாவில் 28 பேரும் நேற்று அடையாளம் காணப்பட்டதாக கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை AstraZeneca தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை இன்றும் இடம்பெறுகின்றது. சுகாதாரத்துறையினர் உள்ளிட்டோருக்கு இன்றைய தினம் களத்துறை நாகுட வைத்தியசாலையில் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை ஆரம்பமானது. 5 நாட்களுக்குள் 2300 பேருக்கு தடுப்பூசி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் 14,000க்கும் அதிகமான ராணுவ வீரர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். நேற்றைய தினம் நாட்டில் 864 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் இருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட 27 இலங்கையர்கள் இவ்வெண்ணிக்கையில் அடங்குகின்றனர். கடந்த நாட்களாக வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வரப்படுகின்ற இலங்கையர்களில் குறிப்பிடத்தக்க அளவானோர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்படுகின்றனர். நேற்றைய தினமும் தடுப்பூசி வழங்கல் நடவடிக்கை நாட்டில் சகல பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை ராணுவத்தின் 17 வைத்தியசாலைகளில் நேற்றைய தினம் 8000க்கும் அதிகமான தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. அதற்கமைய இலங்கை ராணுவத்தின் 14,000 பேரளவில் தடுப்பூசி ஏற்றிக் கொண்டுள்ளனர். நேற்றைய தினம் மாலைத்தீவு, ஐக்கிய அரபு ராச்சியம், கட்டார், ஜப்பான், இத்தாலி, இங்கிலாந்து மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இருந்து இலங்கையர்கள் அழைத்து வரப்பட்டனர். கொரோனா தொற்றாளர்கள் 3 உயிரிழந்த நிலையில் மரண எண்ணிக்கை 316 அதிகரித்துள்ளது. கொழும்பு 8ஐச் சேர்ந்த 38 வயதான ஒருவரும், கடுவெல்லையைச் சேர்ந்த 66 வயதுடைய பெண் ஒருவரும், அங்குருவாத்தோட்ட பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடைய பெண் ஒருவரும் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தனர். இதுவரை நாட்டில் 64,157 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 6,682 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 57,159 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் உலகில் 3,95,465 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 9,292 மரணங்களும் சம்பவித்துள்ளன.
அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,07,816 தொற்றாளர்களும் 1,886 மரணங்களும் பதிவாகியுள்ளன. பிரேசிலில் 27,756 தொற்றாளர்களும் 563 மரணங்களும் பதிவாகியுள்ளன. பிரித்தானியாவில் 21,088 தொற்றாளர்களும் 587 மரணங்களும் பதிவாகியுள்ளன. ரஷ்யாவில் 18,359 தொற்றாளர்களும் 485 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 11,528 தொற்றாளர்களும் 110 மரணங்களும் பதிவாகியுள்ளன. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி 73வது சுதந்திர தின நிகழ்வுகளை அபிமானத்துடன் கொண்டாட சகல ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமால் குணரத்ன தெரிவித்துள்ளார். தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 4 උදේ පැවැත්වෙනවා ත්‍රිවිධ හමුදා ආචාර පෙළපාලිය. මෙතනදී යුද හමුදාවෙන් 4ஆம் தேதி காலை முப்படையினரின் மரியாதை அணிவகுப்பு இடம்பெறும். இதில் ராணுவத்தை சேர்ந்த 3153 வீரர்களும், கடற்படையை சேர்ந்த 821 பேரும், விமானப்படை வீரர்கள் 740 பேரும், இலங்கை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த 510 பேரும், சிவில் பாதுகாப்பு படைப்பிரிவைச் சேர்ந்த 457 பேரும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த அணிவகுப்பில் குறைந்தளவான வீரர்களையே நாம் பயன்படுத்துகிறோம். சுதந்திர தின நிகழ்வில் அபிமானத்தை பாதுகாப்பதற்கு இந்த அளவு படை வீரர்கள் தேவைப்படுகிறார்கள். இதில் கலந்து கொள்ளும் சகல வீரர்களும் PCR மற்றும் ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னரே இந்த பகுதிக்கு அழைத்து வரப்பட உள்ளார்கள். சகல சுகாதார வழிமுறைகளையும் சரியாக பின்பற்றியே நாம் இந்த முழுமையான செயற்பாடுகளையும் முன்னெடுக்கிறோம். 73வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு இந்த வாரத்தில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் சகல வீடுகளிலும் தேசிய கொடியை பறக்க விடுமாறு இங்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. சகல அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் தேசிய அபிமானத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த வாரம் தேசிய கொடியை பறக்கவிட்டு மரியாதை செலுத்துமாறு நான் சகல மக்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் எதிர்வரும் சில தினங்களுக்கு சுதந்திர சதுக்கத்தை அண்மித்த பகுதிகளில் விசேட வாகன போக்குவரத்து நடைமுறை பின்பற்றப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். විශේෂයෙන්ම අද දිනේත් හෙට දිනේත් බදාද දිනේත් පෙරහුරු සඳහා විශේෂ රථවාහන இன்றைய தினமும் நாளைய தினமும் நாளை மறுதினமும் ஒத்திகை இடம்பெறுவதால் விசேட போக்குவரத்து நடைமுறைகள் பின்பற்றப்படும். காலை 6 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை இவ்வாறு வாகன போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். டொரிண்டன் சுதந்திர மாவட்ட சுதந்திர சதுக்கத்தை அண்மித்த பகுதிகளில் வாகன போக்குவரத்துகள் மட்டுப்படுத்தப்படும். ஏனைய வீதிகளில் வளமை போன்று வாகன போக்குவரத்துகள் இடம்பெறும். காலி வீதி, லோலவில் வீதி, கண்டி வீதி, கட்டுநாயக்க அதிவேக வீதி, நீர்கொழும்பு வீதி, கோட்டை, புறக்கோட்டை வரை பயணிக்கும் பஸ் வண்டிகளின் போக்குவரத்துகள் எந்தவித மாற்றமும் இன்றி முன்னெடுக்கப்படும். தாமரை தடாக சுற்றுவட்டம், நூலக சுற்றுவட்டம், சுதந்திர மாவட்ட ஆகிய பகுதிகளுக்கு வாகனங்கள் உள்நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது. ஒத்திகை காலத்திலும் அதேபோல் சுதந்திர தினத்தன்று காலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும் குறித்த வாகன போக்குவரத்து திட்டம் நடைமுறையில் இருக்கும். වන්නේ නැහැ. පෙරහුරු කාලය තුලදී වගේම නිදහස් දිනේදී නිදහස් දිනය පෙබරවාරි 4 වෙනිදා උදෑසන 4 සිට දහවල් 1 දක්වා කාලය තුල මේ රථවාහන සැලැස්ම ක්‍රියාත්මක වෙන්නේ. தலவத்துக்குட பொத்தமா எனப்படும் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை தலங்கம போலீசார் கைது செய்தனர். போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தோடு அவருடன் மேலும் 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தலங்கம போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய தலவத்துக்கூட எக்கமுத்து மாவட்ட பகுதியில் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருளுடன் தராசு, 2 கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் தலவத்துக்கூட மற்றும் கிம்புலாவல பகுதிகளை சேர்ந்தவர்கள். தலவத்துக்கூட பொத்தமா என அடையாளப்படுத்தப்படும் குறித்த சந்தேக நபர் இதற்கு முன்னரும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டவர். இவர் தெமட்டகுட சமிந்த எனப்படும் திட்டமிட்ட குற்ற செயலில் ஈடுபடும் நபரின் உதவியாளரான ஆகாஷ் என்பவரின் போதைப் பொருள் பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டவர் என போலீஸ் விசாரணைகளூடாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு சந்தேக நபர் தொலைக்காட்சி நாடகம் ஒன்றிலும் நடித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்களை கடுவல நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதை மாத்திரைகளை வெளிக்கட போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஒபே சேகரபுர 17வது தோட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 950 போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு பிரதமருக்கும் துறைமுக தொழிற்சங்க சம்மேளன ஒன்றியத்துக்கும் இடையில் தற்போது பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறுகிறது. அலரி மாளிகையில் இடம்பெறும் இந்த பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு ஒன்றை எதிர்பார்ப்பதாக துறைமுக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை துறைமுக அதிகார சபையின் தொழிற்சங்க சம்மேளன ஒன்றியத்தில் உள்ள 23 சங்கங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொள்கிறோம். எமக்கு இறுதியான தீர்மானம் ஒன்று கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். இலங்கை துறைமுக அதிகார சபை தற்போது மோசமான நிலையில் உள்ளது. அதனால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் நட்டம் ஏற்படும். எனவே இது தொடர்பில் கவனம் செலுத்தி 100% கிழக்கு முனையத்தை இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் இயக்கக்கூடிய வகையிலான சாதகமான பதில் ஒன்றை வழங்குவார் என பிரதமரிடம் நாம் எதிர்பார்க்கிறோம். அரசாங்கத்தின் பக்கத்திலிருந்து சுப செய்தி கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்கிறோம். விவசாயிகள் மற்றும் நுகர்வோரை பாதுகாத்து விவசாயிகள் ஊடாகவே நுகர்வோருக்கு மரக்கறிகளை விற்பனை செய்யும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சஷீந்திர ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விவசாய அமைப்புகளுக்கு கடைத்தொகுதிகளை வழங்கி குறைந்த விலையில் அவர்களின் பொருட்களை விற்பனை செய்வதே இதன் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ளது. கேபிட்டி போல விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் புதிய வாகன திரைப்பட நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்த சந்தர்ப்பத்திலேயே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். குறித்த வாகன திரைப்படமானது 25 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படுகிறது. பொருளாதார மத்திய நிலையங்களில் சரியான வாகன திரைப்படம் இல்லாமையினால் விவசாயிகள் நீண்ட காலமாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்த நிலையில் தற்போது குறித்த வாகன திரைப்படம் அமைக்கப்படுகின்றது. விவசாய அமைச்சின் ஊடாக நெற்பயிற்சிக்கு இடைத்தரகர்களாக அரசாங்கம் செயல்படும். அதேபோல் அடுத்த போகத்திலிருந்து தேவையான மரக்கறிகளை கொள்வனவு செய்யவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தற்போது பொருளாதார மத்திய நிலையங்கள் ஊடாக பரிசாத்து நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். பிரதானமான 3 பொருளாதார மத்திய நிலையங்களை தெரிவு செய்து அதற்கு நேரடியாக விவசாயிகளே மரக்கறிகளை கொண்டு செல்வதற்கான நடைமுறை ஒன்றை முன்னெடுத்துள்ளோம். தற்போது நாம் எதிர்காலத்தில் விவசாயிகளும் நுகர்வோரும் இணைவதற்கான பாலம் ஒன்றை அமைக்க நாம் தீர்மானித்துள்ளோம். நீர்ப்பாசன சௌபாக்கிய வேலை திட்டத்தின் கீழ் 5000 கிராமிய குளங்களை மீள் புனரமைக்கும் நாடளாவிய வேலை திட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் எதிர்வரும் 5ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. ஒப்பந்தக்காரர்களிடம் வழங்காது அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு இந்த வருடத்திற்குள் 1000 குளங்களை மீள் புனரமைக்க உள்ளதாக அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வாரிமார்ග අමාත්‍යාංශය ගොවිජන සේවා සම්වර්ධන දෙපාර්තමේන්තුව රජයේ අනිකුත් යන්ත්‍රෝපකරණ இம்முறை நீர்ப்பாசனத்துறை அமைச்சு விவசாய சேவை அபிவிருத்தி திணைக்களம் அரசின் ஏனைய இது தொடர்பிலான நிறுவனங்கள் அனைத்தும் இணைந்து நேரடியாகவே இந்த குளங்களை மீள் புனரமைக்க எதிர்பார்க்கப்படுகிறது. சகல குளங்களையும் அளவீட்டு திணைக்களத்தினூடாக அளவீடு செய்து வனப்பகுதிகளை அடையாளம் கண்டு அதனூடாக பிரச்சினைகளை தீர்த்து வைத்து குளங்களிலிருந்து வெளியேற்றப்படும் சேற்றை சரியாக அகற்றுவதற்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் மாவட்டத்தில் ஒரு குளம் மீள் புனரமைக்கப்படும். பின்னர் குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் ஒரு குளம் மீள் புனரமைக்கப்படும். ஆசிய அபிவிருத்தி வங்கி இதற்கான நிதியுதவி எமக்கு வழங்குகிறது. 6 வருடங்களுக்கான இந்த வேலை திட்டத்தை 4 வருடங்களில் நிறைவு செய்யும் நோக்கில் எதிர்வரும் 5ஆம் தேதி இதனை ஆரம்பிக்கிறோம். வடமத்திய பாரிய குளம் 435 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் புனரமைக்கப்பட உள்ளது. இதன் பலனாக 1505 குளங்களுக்கு நீர் விநியோகம் இடம்பெற உள்ளது. வடமேல் பாரிய குள அபிவிருத்தி வேலை திட்டத்தின் ஊடாக 350 குளங்களுக்கு நீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுவரை விவசாய நடவடிக்கைகள் இடம்பெற்ற முழு நிலப்பரப்பும் மீள் புனரமைக்கப்படும். කෘෂිකාර්මික කටයුතු කරපු ප්‍රදේශවල සම්පූර්ණ ප්‍රතිසංස්කරණයක් සිද්ධ වෙනවා. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 4 ஆண்டு பூர்த்திக்கு இணைவாக நாடு முழுவதும் தொகுதி மட்ட கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. பதுளை மாவட்ட தொகுதி மட்ட கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தலைமையில் இடம்பெற்றது. இங்கு உரையாற்றிய அவர் கிராமத்திற்கு அபிவிருத்தியை கொண்டு செல்லும் அரசாங்கத்தின் வேலை திட்டம் குறித்து தெளிவுபடுத்தினார். மெதிரிகிரிய தொகுதி கூட்டம் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்ல தலைமையில் லங்காபுர கீழ்ப்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இங்கு உரையாற்றிய அவர் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்ததான நெற்பயிற்சியை மேம்படுத்தி அறுவடை அதிகரிக்க அரசாங்கம் பல வேலை திட்டங்களை தயாரித்துள்ளதாக குறிப்பிட்டார். பத்தேகம தொகுதி மட்ட கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் இசுரு தொடாங்குட தலைமையில் இடம்பெற்றது. இதில் பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்று இரவு 8 மணிக்கும் மணித்தியால செய்திகளை 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.